ஒரு அடிப்படை கட்டமைப்பை மாவட்டம் தோறும் அமைக்க வேண்டும், ஒன்றியம் தோறும் அமைக்க வேண்டும், கிராமம் தோறும் அமைக்க வேண்டும். இவை எல்லாத்தையும் முடித்துவிட்டுதான் நாம் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற உரிய நோக்கத்தோடு இந்த கூட்டம் கூட்டப்பட்டுள்ளது. பல நிர்வாகிகள் நம்மிடம் தொடர்ந்து கேள்வி கேட்டுக் கொண்டிருப்பது, நாம் நிற்கிறோமா தேர்தலில், எத்தனை தொகுதி நமக்கு கொடுப்பார்கள், யாருடன் கூட்டணி, இதெல்லாம் தொடர்ந்து கேட்ட வண்ணம் இருக்கிறார்கள். உங்களுக்கு பல முறை நான் கூறிக்கொண்டேன், கட்சியில் ஈடுபாடு உடையவர்கள் தொடர்ந்து கட்சியிலேயே இருப்பவர்கள், உங்கள் ஆலோசனை மிகவும் அவசியமானது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த கூட்டம் கூட்டப்பட்டுள்ளது. ஒரு தமிழ்நாடு ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய மாநில தலைவராக உங்களுடைய ஒத்துழைப்புடன் தான் எதையும் என்னால் நிறைவேற்ற முடியும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், கட்சி எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அகில இந்திய தலைமை நம் கட்சிக்கு அந்த அளவிலே உதவி புரிந்து கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் கூட இந்தியாவிலேயே பீகார் மாநிலத்தை அடுத்து தமிழ்நாடு மட்டும்தான் ஐக்கிய ஜனதா தளத்திலே மிகப்பெரிய அளவிலே இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருப்பதை நாம் பெருமையாக கூறுகிறோம். காரணம், பல்வேறு மாநிலங்களிலே இருந்து என்னை தொடர்பு கொள்கிறார்கள். நீங்கள் எப்படி கட்சி நடத்துகிறீர்கள், அடிக்கடி கூட்டம் போடுகிறீர்கள், எப்படி நீங்கள் கட்சி நடத்துகிறீர்கள், உங்களுக்கு அகில இந்திய அளவிலே ஏதாவது பொருளாதாரம் கொடுக்கிறார்களா, இப்படியெல்லாம் என்னை கேரளாவில் இருந்தும் கர்நாடகாவில் இருந்தும் ஏன் ஜார்க்கண்டில் இருந்து காஷ்மீர் தலைவர் முதற்கொண்டு சட்டசபை தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளம் தமிழ்நாட்டில் பெரும்பாலான தொகுதிகளில் போட்டியிடும். கூட்டணி அமைத்தால் கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து போட்டியிடுவது. தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும். அதற்கான விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். பீகாரில் மாண்புமிகு நிதிஷ்குமார் அவர்கள் முதலில் அமல்படுத்திய சாதிவாரி கணக்கெடுப்பு போல் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் என தமிழகத்தில் காவல்துறையின் அதிகார மீறலை நிறுத்த வேண்டும். பொதுமக்களிடம் நம்பிக்கை பெறுவதில் காவல்துறை நடத்த வேண்டும். அரசு நெல் கொள்முதல் செய்யும் போது மிகப்பெரிய அளவில் குடோன்கள் நிரந்தரமாக கட்ட வேண்டும். இதெல்லாம் பெரிய அளவில் நெல் மழையில் நனையாமல் விவசாயிகளுக்கு நட்டம் ஏற்படுவதை தடுக்க வேண்டும். தமிழகத்தில் இயங்கக்கூடிய தனியார் மது ஆலைகளை அரசுடைமையாக்க வேண்டும். போதைக்காக அல்லாமல் மருத்துவம் மற்றும் அறிவு காரணங்களுக்காக மட்டுமே பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருவண்ணாமலையில் தமிழக ஐக்கிய ஜனதா தளம் கட்சிக்கு சொந்தமான சுமார் 40,000 சதுர அடி நிலத்தை பொய்ப்பட்டா கொடுக்கப்பட்டு காங்கிரஸ் கட்சி என்ற பெயரில் திமுகவின் உதவியுடன் ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர். இது சமணாமலை காவல்துறைக்கு புகார் கொடுத்தும் சிஎஸ்ஆர் போடப்பட்டும் எஃப்ஐஆர் போடப்படாமல் ஆக்கிரமிப்புக்கு காவல்துறையும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் உடந்தையாக இருக்கின்றனர். சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் தமிழக ஐக்கிய ஜனதா தளம் தொண்டர்கள் மேற்படி சொத்தை அதே பாணியில் கைப்பற்ற வேண்டும் என தீர்மானம் போட்டுள்ளனர். அதற்கான விளைவுகளுக்கு அரசே காரணமாகவும் அராஜகமாக 60 ஆண்டு காலம் அனுபவத்தில் இருந்த சொத்தை ஒரே நாளில் அரசியல் பலத்தோடு கைப்பற்றி இருப்பதை வன்மையாக இந்த பொதுக்குழு கண்டிக்கிறது.